தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை வேலைவாய்ப்பில் ரூபாய் 888 கோடி ஊழல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் மேலும் என்னென்ன விஷயங்களை இந்த விவகாரம் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்? சாம், வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையிலே 888 கோடி ரூபாய் அளவுக்கு வேலைவாய்ப்பில் ஊழல் நடைபெற்றது சம்பந்தமாக தமிழக அரசு ஏன் இன்னும் விசாரணைக்கு உத்தரவிடவில்லை? மடியில் கனமில்லை என்றால் எதற்காக திமுக அரசு அஞ்சுகிறது என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிக்க ஒரு பணிக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை கையூட்டு பெற்றது குறித்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் வெளியானது. இது குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த காவல்துறை ஆணையிட்டுள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டது குறித்து விசாரணை நடத்த திமுக அரசு ஏன் இன்னும் முன்வரவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பல்வேறு இளைஞர்கள் சுமார் 1,30,00,000 பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் அவர் சிரமப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வேலைக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை கையூட்டு வசூலிக்கப்பட்டு அந்த பணம் ஹவாலா முறையில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதை சோதனைகள் மூலம் கண்டறிந்த அமலாக்கத்துறை அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி 232 பக்க ஆவணங்களுடன் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தது. இது சம்பந்தமாக கடிதம் எழுதி 1.5 மாதங்கள் கடந்து விட்ட நிலையிலும் கூட தற்போது வரை தமிழக அரசு ஏன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவில்லை? மாறாக அமலாக்கத்துறை காவல்துறைக்கு எழுதிய கடிதம் எப்படி லீக் ஆனது என்பது சம்பந்தமாக விசாரிப்பதற்கு மட்டுமே திமுக அரசு ஆர்வம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது பத்திரிகைகள் அதிகரித்து விட்டது, சமூக வலைதளங்களும் அதிகரித்து விட்டது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது எப்படி வேண்டுமானாலும் வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்று இத்தனை இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊழலை செய்தது யார் என்பதை கண்டறிவதற்கு தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் 4,000 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் கொள்ளை நடந்திருப்பதை கண்டறிந்து 1.5 வருடங்கள் ஆகிறது. அதன் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும், தொடர்ந்து மக்களை காப்பதற்குத்தான் ஆட்சி அதிகாரம் என்ற கவசத்தை பயன்படுத்த வேண்டும், ஆனால் தீய சக்திகளை காப்பாற்றுவதற்காக இந்த ஆட்சியை கவசமாக திமுக அரசு பயன்படுத்துகிறது. இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. திமுக அரசு உடனடியாக இந்த உள்ளாட்சி நகராட்சி நிர்வாகத்துறையிலே ஊழல் செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார்.